சாமி கிட்ட போயிட்டா. என்னப்பா சொல்ற? இல்ல அம்மா சாமி கூட போயிருக்கா. நீ நல்லா படிச்சு கோல்டு மெடல் வாங்கணும்ல, அதுக்காக. அப்படின்னா இந்த வருஷம் நான் கோல்டு மெடல் வாங்கிடுவேனாப்பா? வாங்கிடுவப்பா. சரி நீ பட. அப்பா நம்மளும் கோவிலுக்கு போலாம்ப்பா. இல்ல வேண்டாம், வெளியில ஒரே பனியா இருக்கு. பட்டாசுலாம் வேற வெடிக்கிறாங்களா, ரோடெல்லாம் ஒரே கூட்டமா இருக்கும். அப்போ உன்னை காலையில கோயில் கூட்டு போறேன். அது வரைக்கும் நீ எந்திரிக்க கூடாது, நல்லா தூங்கணும். பட நல்லா தூங்கணும், எந்திரிக்க கூடாது. அப்பா ஹாப்பி நியூ இயர்ப்பா. ஹாப்பி ஹாப்பி நியூ இயர். ஹலோ சம்பத், உடனே கிளம்பி வா. முதலாளி சம்பத், நான் வேணும்னே செய்யல, கோபத்தில் அடிச்சேன். போயிட்டா. இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டு என் பிள்ளைக்கு தெரியக்கூடாது. எப்படி தெரியாம இருக்கும் முதலாளி? கோர்ட்டு கேஸ்னு போச்சுட்டா எல்லா உண்மையும் வெளியே வரும். முதலாளி, ஒரே வழிதான் இருக்கு. நீங்க உடனே பாடி டிஸ்போஸ் பண்ணுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் போங்க முதலாளி, போங்க. புள்ள நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் ஜெயிலுக்கு போணுமா? நந்து, இவங்க கிட்ட என்ன பேச்சு? நம்ம ஆதாரத்தை போலீஸ்ல ஒப்படைப்போம். சார் 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 ப்ளீஸ் சார், வேணாம். அவர் சொல்றது நியாயம்தான். என் பிள்ளைக்காக தான் எல்லாத்தையும் நான் மூடி மறைச்சேன். இந்த கேஸ்ல இவர் மாட்டுவார் நான் எதிர்பார்க்கல. இப்ப வேற வழி இல்லை, என் பிள்ளையை பிரிஞ்சு நான் ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். வேண்டாம் பிரபாகர், இந்த ஆதாரம் இருந்தா தானே நீ ஜெயிலுக்கு போகணும். நந்து, என்னடா பண்ற? நந்து, வேறடா. எங்கடா பைத்திய முடிச்சிட்டு? டேய், வேறடா. நந்து, சொன்னா, நந்து டேய். நந்து. பணக்காரரோட சேர்ந்து புஜ்ஜியை காமிச்சிட்ட பாத்தியா? யார்வன், டென்ஷன் ஆகாத. இவர் ஒரு நல்ல அப்பாடா. பிரபாகர், நீங்களாம் ஜெயிலுக்கு போகக்கூடாது. நீங்க உங்க பையன் கிட்ட அவங்க அம்மா ஒரு தெய்வம் தேவதைன்னு ஒரு நல்ல அம்மாக்கான இமேஜை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால தான் எனக்கு நல்லா படிக்கிறான், கோல்டு மெடல் கூட வாங்குறான். எனக்கு இந்த மாதிரிலாம் அமையலையே. எங்க அப்பா என்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா சொன்னாரு, உங்க அம்மா கெட்டவ, கேவலமானவன. எப்படி வலிச்சது தெரியுமா? அந்த வலி இன்னும் என் மனசுக்குள்ளேயே இருக்கு. அதனாலதான் இந்த ஆளு சொன்ன கேவலமான தொழிலாம் செஞ்சேன். உங்க பையன்கிட்ட நீங்க உண்மையை சொன்னீங்கன்னா நாளைக்கு அவனு என்ன மாதிரி ஒரு கிரிமினல் ஆயிடுவான். வேண்டாம், உங்க பையனுக்கு எதுவும் தெரிய வேணாம். எதுவும் தெரிய வேணானா? செய்யாத கொலைக்கு நான் தண்டனை அனுபவிக்கணுமா? அரவிந்த், ஒரு கொலை கேஸை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு கொலைகாரன் தேவை, அவ்வளவுதான். அந்த கொலையை நான் செஞ்சதா? நந்து, பிரபாகர், நான் ஜெயிலுக்கு போறேன். நந்து, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தனுக்காக நீ ஏன் ஜெயிலுக்கு போகணும்? இல்ல குரு, இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் ஜாதியை வச்சோ மதத்தை வச்சோ சம்மந்தம் இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிறது தான் சம்மந்தம் இருக்கணும். நந்து, நீ ஜெயிலுக்கு போக வேண்டாம். நான் பண்ண தப்புக்கு நான் தான் தண்டனை அனுபவிக்கணும். பிரபாகர், நீ ஜெயில அனுபவிக்க போற தண்டனை விட உன் பையன் அனுபவிக்க போற தண்டனை தான் அதிகமா இருக்கும். அதுக்கு தான் சொல்றேன், வேண்டாம். நந்து, நம்ம கிட்ட எக்கச்சக்கமா பணம் இருக்கு. அவசரப்பட்டு உன் சந்தோஷமான லைஃபை கெடுத்துக்காத. சந்தோஷமா? என்ன சந்தோஷம்? அம்மா அப்பாவோட அன்பு கிடைக்கல, நான் காதலிச்சவளோட அன்பு கிடைக்கல, அட்லீஸ்ட் இந்த பிரபாகரோட அன்பாவது கிடைக்கட்டும். நந்து, உங்ககிட்ட அன்பு காட்டாம உன்னை பிளாக்மெயில் தொழில இன்வால்வ் பண்ண வச்சது என் தப்பு தான். ஆனா தப்பான இடத்துல காலை வச்சிருக்கிற நீ இப்ப ஜெயில காலை வச்சா உன் உயிருக்கே ஆபத்தாயிடும். ப்ளீஸ் பயப்படாத குரு, நீ நேரா அவுட்டர்ஸ் போய் எல்லா ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு ஃபாரின் போயிடு. அப்புறம் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு இல்லை நந்து, நான் இன்னொரு நந்து உருவாக கூடாது. என்னோட இந்த முடிவு பிரபாகர் புள்ள வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கட்டும்.
நந்து திடீர்னு ஜெயிலுக்கு போயிட்டா நம்ம இருக்கிற ஆதாரம் லேப்டாப் இதெல்லாம் வச்சுட்டு என்ன செய்ய போறோம்? நாம அமெரிக்கால போய் செட்டில் ஆக போறோம். சீக்கிரம் கிளம்பு. அங்க இருக்கிறவங்கள பிளாக்மெயில் பண்ணலாமா? ஐயோ, அங்க எல்லாம் பீச்ல ஜட்டியோட படுத்திருப்பான். அவனை போட்டோ எடுத்து நீ ஜட்டியோட இருக்கன்னு சொன்னா இருக்கிற ஜட்டியும் கழட்டி கூட்டிட்டு போயிடுவான். அங்க போயிட்டு இங்க இருக்கிறவங்கள தான் பிளாக்மெயில் பண்ண போறோம். இங்க இருக்கிறவன்ட்ட தாண்ட ரகசியம் இருக்கு. வந்துட்டானுங்க, போலீஸ் படையோட வந்துட்டானுங்க. இப்ப போ, புதோடிடா. ஏய், பண்ணலாமே, எப்படி வாடுறது? எங்கடா கிளம்பிட்ட? என்ன அரெஸ்ட் பண்ண எல்லாருக்கும் ஆபத்து, ஜாக்கிரதை. என்ன கையில இருக்க ஆதாரத்தை வச்சு எல்லாரையும் மிரட்டலான்னு பாக்குறியா? உங்ககிட்ட இருக்க ஆதாரம் எல்லாம் இனிமேல் எங்கிட்ட தான் இருக்க போகுது. உள்ள உக்காந்து உன்னால ஒன்னும் பிடுங்க முடியாது. நடராஜ் நடராஜ என்னால நம்பவே முடியல அரவிந்த். நந்துவே கொலை பண்ணிட்டு ஏன் இன்னொருத்தன் கொலை பண்ணதா ஆதாரம் இருக்குன்னு போய் சொல்லிட்டு இருந்தான். அவனே பிளாக்மெயில் பண்றவன், உண்மையா சொல்லுவான். அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கொலை பண்ணதா நந்து போட்டோஸ் எல்லாம் காமிச்சானே. அதெல்லாம் உண்மையான போட்டோகிராஃப் கிடையாது. பிரபாகர் முகத்தை வச்சு கிராபிக்ஸ்ல ரெடி பண்ண போட்டோஸ். அதை வச்சு உன்னை ஏமாத்திருக்கான். சும்மா புருஷன் கொலை பண்ணா போட்டோ கொடுக்குறேன் அது இதுன்னு சொல்லி ஒன்னு அடைய பார்த்துருக்கான். உன்னை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமா போட்டோவும் நெகட்டிவும் கொடுக்குறேன்னு சொல்லி என்னை வீட்டுக்கு கூட்டு போய் கொல்ல பார்த்தான். நல்ல வேலை அந்த நேரத்துல போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எப்போ இவ்வளவு ப்ராப்ளம் நடந்ததோ இனிமே லேட் பண்ணக்கூடாது. நம்ம கல்யாணம் உடனடியாக நடந்தாகணும். நிச்சயமா அரவிந்த், எங்க வீட்லயும் இப்ப எப்படியாவது கல்யாணம் நடந்தாகணுங்கிற நிலைமையில இருக்காங்க. எப்படியோ ஒரு பயங்கரமான கிரிமினல் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம்ல. நான் சொன்னதை முழுசா நம்பிட்டா. நந்து நல்லவனு என்னைக்குமே அவளுக்கு தெரியக்கூடாது. போச்சு, எல்லா ஆதாரம் போச்சு. சாவடிக்க போறானுங்க. அது கூட பரவாயில்ல நந்தோ, உனக்கு காயத்ரி கிடைக்காமலே போயிட்டாள. உண்மையான காதலுக்கு சக்தி இருந்தா அது உன்னையும் காயத்ரி சேர்த்து வைக்கும். நான் அரவிந்தை தேடி ஊட்டிக்கு போனேன். அங்க பார்த்தா இந்த நந்து ஊட்டி ஸ்டேஷன்ல சரண்டர் ஆயிட்டான். நான் உடனே அவன் கெஸ்ட் ஹவுஸுக்கு போனேன். அங்கதான் எனக்கு இந்த லேப்டாப். நல்ல வேலை மாப்ள, இது கையில கிடைக்காம தான் இவ்வளவு நாளா அந்த நந்து பயிலுக்கு நான் பயந்துகிட்டே இருந்தேன். மாமா, இன்ஸ்பெக்டர் என்கிட்ட கொடுத்தாரு. அதுல பார்த்தா உங்க போட்டோ இருந்தது. அதான் நான் இங்க எடுத்துட்டு வந்தேன். அவன் நம்ம எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டான். இவ்வளவு பேரை மிரட்டினவன் எப்படி ஒரு கொலைகேஸ்ல மாட்டினான்? அவனே கொலை பண்ணன்னு ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிட்டான் சார். இனிமே லைஃப் பூரா ஜெயில தான் கிடக்கும். அவன் எதுக்கு ஜெயில இருக்கணும்? அவன் சாகணும். அவன் என்னையவே பிளாக்மெயில் பண்ணிட்டாயா? அவனை நாம பிளாக்மெயில் பண்ணணும். வெளியே சொல்லாமலே அவன் சாகணும். எதை வச்சு பிளாக்மெயில் பண்ணா அவன் உயிரை விடுவான்? இப்ப சொல்லு. அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிடிப்பு காயத்ரி. அவனை பத்தி நான் விசாரிச்சுட்டேன் சார். அவன் உயிருக்கு உயிரா காதலிக்கிறப்ப. நீ எதுக்கு இப்ப இங்க வந்திருக்க? நந்து ஜெயில கஷ்டப்பட்டு இருக்கான். நீ ஒரு தடவையாவது போய் அவனை பார்க்கணும். நான் எதுக்கு போய் பார்க்கணும்? ஒரு பொண்ணு அநியாயமா கொலை பண்ணிட்டு என்னையும் பிளாக்மெயில் பண்ணான். அவன்லாம் ஒரு மனுஷனா? அவன் மனுஷனா இருக்கறனாலதான் இன்னொருத்தனுக்காக தியாகம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான். இந்த விஷயத்தை அரவன் சொல்லிருக்க மாட்டான்னு நினைச்சேன். அது சரியா போச்சு. இந்த கொலையை நந்து பண்ணல. உனக்கு நம்பிக்கை வழி இல்ல? உண்மையான கொலைகாரன் அழைச்சிட்டு வந்திருக்க. எதிர்பாராத விதமா என் மனைவியை நான் தான் கொலை பண்ணிட்டேன். ஆனா எனக்காக நந்து தண்டனை அனுபவிச்சிருக்கான். இந்த விஷயத்துல ஏன் அரவிந்த் என்கிட்ட சொல்லவே இல்லை? காயத்ரி, நீ எத்தனை தடவை கேட்டாலும் ஒரே பதில் தான். எனக்கு நந்துவை பத்தி சொல்ல பிடிக்கல. அரவிந்த், நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? நான் கரெக்டா தான் நடந்துக்கிறேன். அவன் நல்லவன், தியாகம் பட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான்னு சொல்ல சொல்றியா? அப்படி நான் சொன்னா உன் கண்ணுக்கு அவன் தெய்வம் மாதிரி தெரிவான். ஏன் அவன் மேல உனக்கு பிரியம் கூட வரும். உன்னை லவ் பண்ற பத்தி உன்கிட்ட பெருமையா பேச சொல்றியா? எந்த லவரும் பண்ண மாட்டான். காயத்ரி, முகூர்த்தத்துக்கு நேரம் நெருங்கிட்டு இருக்கு. இப்ப என்ன, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? சரி, நான் கேட்கறேன். இல்ல அரவிந்த், நான் கொஞ்சம் யோசிக்கணும். நம்மளோட எல்லாம் உண்மையானது தானான்னு